நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் கூடவே இருந்து நீர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து நீர் எங்களை போஷித்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் நீரே பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு மனம் திரும்பி இன்னும் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். மீட்பரிச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிகளும் பரலோக பிதாவே, ஆமென். நம் முதலாவது பாடலாக பாடலின் 173 நாம் பாடுவோம். பாடலின் 173. நம் ஆண்டவர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு எந்த சூழ்நிலையிலையுமே நம்மை கைவிடாமல் துணையாளராக இருந்து அவருடைய சிறகுகளின் நிலையில் நம்மை மூடி மறைத்து எவ்வளவு நாட்களாய் இந்த நாள் வரை இனியும் அவர் வரும் நாள் வரும் மட்டும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடலை 142 பாடுவோம். நாம் பாடினது போல வல்லமை மாட்சிமை நிறைந்த நம்முடைய ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர், எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிற ஆண்டவர். அவரால் ஆகாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கலங்கக்கூடிய தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை உயர்த்தி, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற ஆண்டவர் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பனகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பனகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். ஹல்லேலூயா. கடைசியாக பாடல் எண் 516 நாம் பாடுவோம். பாடல் எண் 516. இப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நாம் சொந்த இரட்சகராய் நம் கூட எப்பொழுதுமே நம் துணையாளராய் இருக்க அவரை பாடுவதையும் துதிப்பதையும் தவிர அவர் வழியில்லை என்று நாம் பாடினோம். அதே மாதிரி நம்முடைய ஜெப சிந்தை எல்லாமே ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வரணும், நம்முடைய வசனத்தை தியானம் செய்து இரவும் பகலும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியோடு ஜெப சிந்தையோடு இந்த பாடலை உன்னாமம் பாடணுமே ராஜா, உண்மையை துதிக்கணுமே என்று அன்றை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரவேணுமே ராஜா. ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வரவேணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே ராஜா. இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்து சுமந்து வரவேணுமே ராஜா. சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்து சுமந்து வரவேணுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லி
சீடராக்கணுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீடராக்கணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே. உம்மை போல் மாறணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையை துதிக்கணுமே. உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நம்முடைய சர்வ வல்ல தேவன் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். பரிசுத்தர் 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 என்று போற்றத்தக்கதாகவே அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்லவரை, நாம் சர்வ வல்லவரையும் நல்லவரையும் நாம் பெற்றிருக்க, அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க, இந்த நாள் வரைக்கும் அவர் நடத்தின பாதைகளை, அவர் செய்த நன்மைகளை ஏராளம் அவ்வளவையும் எண்ணி, அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாம் இந்த பூமியில் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியான ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற நம்முடைய ஆண்டவர். இந்த வாழ்க்கையை ஆண்டவர் அருளினதுக்காகவும், நமக்கு நித்திய ஜீவனை அருளின நம்முடைய ஆண்டவருக்காகவும் தேவனுக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, இந்த பாடல் ஆண்டவர் மகிமைப்படுத்தி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் மத்தியில் நீர் வாசமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற மகா தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி. எங்களை சபையாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. துதிக்கும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தின நம்முடைய ரத்தத்திற்காக, ஆராதிக்கும்படியாய் தகுதிப்படுத்தின நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. நம்முடைய மாறாத அன்பிற்காக நன்றி. எங்களை இழுத்துக்கொண்ட அந்த அநாதி சிநேகத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் கைவிடாது நடத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை நற்கிரியை தொடங்கின நீர் ஆண்டவரே, கிறிஸ்துவர் நாள் வரும் மட்டும் அதை முடிக்க வல்லவராகவே இருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்ம நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றிருக்கும் பொழுது அவளை உயர்த்தி நம்ம இந்த பாடலை பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அவரே ஆதியும் அந்தமுமான ஆண்டவர், அல்வா ஒமேகுமான ஆண்டவர். இந்த வாழ்க்கையிலையும் நம் பாதையிலையும் நம் வாழ்க்கையில தொடங்கின எல்லா காரியங்களையும் அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவர் நாள் வரும் மட்டும் ஆண்டவரே நம்மை நற்கிரியை தொடங்கின அவர் அது முடிக்க வல்லவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி ஆதியும் அந்தமுமானவரே என்ற வரிகளை பாடுவோம். ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நம்ம எல்லோரும் சுருக்கமாக ஆண்டவருக்கு ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் ஆண்டவர் சுருக்கமாய் துதியிலையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது போன்ற ஒரு பகுதியை நாம் அவருடைய மேஜையில் வரும்பொழுது
வாரந்தோறும் அப்பம் விட்டார் என்று பழைய அந்த அப்போஸ்தலர் செய்தார்கள். அல்லது நம்முடைய கன்வீனியன் படி எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூடி வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்கிற கன்வீனியன் படியாக நாம் வசதிப்படி நாம் கூடி வருகின்ற நேரம். ஆகவே வாரந்தோறும் அப்பம் விற்க வேண்டுமா அல்லது மாதத்தில் ஒரு முறையா என்பதெல்லாம் ஒரு பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அதை ஒன்றும் திட்டமாய் கட்டளையிட்டு வேதத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அதை நம்முடைய கன்வீனியன்ஸாக அதை செய்து கொள்ள முடியும் என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய மேஜையிலே ஒரு பங்கு வருகிறவர்கள் யாராய் இருக்க வேண்டுமென்றால் தே ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்கள் என்று சொல்வது சாதாரணமாக அறிவிக்கிறதே போல் அல்லாமல் தே ப்ரொக்ளைம் இட், தங்களுடைய வாழ்க்கையிலே அது உண்டு என்பதை அதை அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள் அல்லது அதை டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அல்லது அந்த காலங்களிலே அந்த கட்டளை ஒன்று வரும் என்றால் ப்ரொக்ளைம் தட் கமாண்ட், அந்த கட்டளை அவர் ப்ரொக்ளமேஷன் பண்ணுவார்கள். அதுபோல் வி ப்ரொக்ளைம் இட் என்று சொல்வது இட் இஸ் அமாங் ஒரு 100 பேரிலே ஒரு 3 பேர் எழுந்து நின்று ஒன்றை விசேஷமாய் அதை அறிவிக்கிறதே போல் இந்த உலகத்திலே கிறிஸ்துவராய் வாழுகின்ற உங்கள் யாவரும் நாம் யாவரும் அப்படித்தான் ப்ரொக்ளைம் டு த வேர்ல்ட், உலகத்திற்கு நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அதுபோன்ற ஒரு ப்ரொக்ளமேஷன் தான் திஸ் டெத், கிறிஸ்துவுக்குள் உள்ள அந்த மரணம் என்பது. ஆகவே நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்லும் பொழுது தட் இஸ் ஆல்மோஸ்ட் டெத் என்று சொல்வதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் செத்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனை பார்த்து நீங்கள் மரித்தீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தட்ஸ் ரைட், அவன் மரித்து விட்டான், அவ்வளவுதான். ஆனால் அந்த மரித்தீர் என்று சொல்லுவதை அதை எப்படி அவர் சொல்கிறார்? he divided it's a 2 part, 2 பகுதியாக அதை பிரித்து அவர் சொல்கிறார். அதை நாம் கீழே வாசிக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவனோ கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. as soon as die, செத்து போனேன் என்று சொன்ன பிறகு உங்களுடைய ஜீவன் இட் கோஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவிடத்திலே அங்கே போய் ஒட்டி கொண்டது, அங்கே அவரிடத்திலே போய் அடைக்கலம் ஆகிவிட்டது. அல்லது மரணம் இந்த பூமியிலே எனக்கு சம்பவித்து விட்டது, நவ் ஐ வாண்ட் லைஃப், எனக்கு ஜீவன் வேண்டும் என்று அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் பூமியிலே இல்லை, பூமியிலே தானே நான் மரித்தேன். ஆகவே இட் கோஸ் அப், அது மேலே சென்று இட் இஸ் ஹிடன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட அந்த ஜீவன் போய் ஒளிகிறது அல்லது அடைக்கலமாகி கொள்கிறது. அல்லது இட் பொசஸ் தட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஜீவனை அது தனக்கென வைத்து கொள்கிறது. அப்படி எவ்வாறு அதை நிரூபித்து அவர் சொல்கிறார்? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவார். என்ன அந்த ஜீவன்? அவர் லைஃப், எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. தட் இஸ் அ டிக்ளரேஷன். உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிவிக்கிறது பகுதி என்னவென்று சொன்னால், மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது we declare another part, இன்னொரு பகுதியாக we have life with Christ, கிறிஸ்துவோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் கண்டடைந்தோம் என்று சொல்கிற ஒரு பகுதி இருக்கிறதே, அதை சேர்த்து வைத்து தான் you died with Christ, கிறிஸ்துவோடனே கூட நீங்கள் மரித்தீர்கள். we died, மரித்தோம், but we live, பிழைத்திருக்கிறோம். that life is not on this earth, இந்த பூமிக்குரியதல்ல, it lives far above, பரத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுடனே நாங்கள் அதை வாழுகிறோம். ஆகவே அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட முதலாம் வசனத்திலே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கும் இடத்திலே உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அவர் கூறியிருந்த வார்த்தையை கேட்டீர்களா? இஃப் யூ ரியலி ரிசன் வித் கிரைஸ்ட் என்று சொல்வதை, கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் என்று சொல்வதை பலமுறை ரோமரிலே அதை எடுத்து அவர் சொல்லுவார். யூ டை வித் கிரைஸ்ட், யூ லிவ் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே நீங்கள் மரித்தால் கிறிஸ்துவுடனே பிழைத்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் இஃப் யூ ஆர் ரிசன் என்று சொல்லும் பொழுது, நாட் ரிசன் இன் திஸ்
ஃபார் திஸ் லைஃப், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக எழுந்து வருவதற்காக அல்ல. டு லிவ் த லைஃப் ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் என்று சொல்வதை லோயர் பார்ட்டில் வைத்தல்ல, அவருடைய வலது பார்சத்திலே, அங்கே தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரே அந்த உயர்ந்த வாழ்க்கை, தேட் இஸ் த பியூர் லைஃப், அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் தான் நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருந்திருக்க வேண்டும்? ஒரு நாளிலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் மாறி இவ்விதமாய் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தோமே. பூமியிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு, குழியிலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோமே, அந்த நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற்றினாரே. நாட் தேட், அது அல்ல. திஸ் இஸ் அனதர் பார்ட். அதை நீங்கள் செய்யவில்லை. கிறிஸ்துவை உங்களுக்காக மரித்து விட்டார். கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவக்குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஹி மேட் யூ அஸ் அ சைல்ட் ஆஃப் காட், என்னுடைய பிள்ளையை மாற்றினார். இப்பொழுதோ யூ டைட் வித் கிரைஸ்ட், யூ டை வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால் யூ ஹாவ் டு டை வித் கிரைஸ்ட். அதுபோன்ற ஒரு இடம் இருக்கிறதே, அது என்னுடைய பங்கு என்று அறிந்திருக்க வேண்டும். நாட் கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ என்று அல்ல, ஐ டைட் வித் கிரைஸ்ட் என்ற ஒரு இடத்திற்கு வரும்பொழுது தான் we understand the resurrection, அந்த உயிர்த்தெழுதலை நாம் விளங்கிக் கொள்கிறோம். What is the resurrection? Resurrection is Christ died, resurrected and he is at the right hand of God. தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறாரே, that highest place, the standard, உயர்ந்த ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரே, அதே அவர் என்னவென்று அவர் சொல்லுவார், அப்படி அங்கே வீற்றிருக்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலானகளை தேடுங்கள். தட் லைஃப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லைஃபை, அந்த மேலான அந்த வாழ்க்கை நாடுங்கள். கீழானகளை பூமியிலே அல்ல என்று முற்றுப்புள்ளி வைக்கிறார். நாட் த லைஃப் ஆஃப் தி எர்த், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அல்ல. தட் மீன்ஸ் நீங்கள் உழைத்து, நீங்கள் பிழைத்து, நீங்கள் படித்து பட்டம் பெற்று, நீங்கள் சம்பாதித்து ஒரு 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 வீடு கட்டி நீங்கள் கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்று வாழ்கிறீர்களே, அந்த வாழ்க்கையை அவர் சொல்ல வரவில்லை. அவர் சொல்ல வருவதெல்லாம் நாட் தட் லைஃப் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகம் ஒன்று வாழ்கிறதே அது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து விடாதீர்கள். பூமிக்குறியிலே அல்ல என்று முற்றுப்புள்ளி வைத்திருந்திருக்க வேண்டும். தென் only you can say I proclaim the Lord's death, நான் கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் I am risen also with Christ, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தும் இருக்கிறேன். எப்படி எழுந்திருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன், நான் பூமிக்குறியிலே அல்ல, மேலானவிலே நாடி தட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்று நான் வாழுகிறேன். ஹல்லேலூயா. we never come down, அங்கே இருந்து நான் கீழே வருவதல்ல, உயர்த்தி மேலே ஒரு அரசகுமாரனை போல் உயர்த்தி வைத்து வாழும்படி ஒரு தகுதியை அதை அவர் எனக்கு கொடுத்த பிறகு நான் அங்கேருந்து கீழே பார்த்து ஒரு அழுகி போன ஒரு உணவையோ அங்கே கிடக்கிற பொறியிடலையோ தின்பதற்கு அந்த அரச பரம்பரையாக இருக்கக்கூடிய அவன் இறங்கி வந்து அதை பொறுக்கி எடுத்து அவன் தின்பானோ? ஒரு நாளும் இல்லை. அவனே சொல்லிவிடுவான், கீழானவர்களே அல்ல என்று சொல்லுவான். ஒரு அரசகுமாரன் கீழே இறங்கி வந்தால் கூட, இது என்ன நீ கீழே வந்து இதை பொறுக்கி தின்று கொண்டு இருக்கிறாய், கீழானவர்களே அல்ல, மேலான தரத்தின்படியே வாழ வேண்டும் என்று சொல்லுவான். ஆகவே மை லைஃப் இஸ் வித் கிரைஸ்ட், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரித்தான் என்று அவன் சொல்லும் பொழுது he declares that life, அந்த ஜீவனைத்தான் அவன் சொல்லுகிறான். I have life, though I am die, நான் மரித்தாலுமே கூட it is with Christ, ஜீவனோடு நான் வாழ்கிறேன். மரணம் எனக்கு சம்பவித்தாலுமே கூட சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அவன் ஜீவன் பெற்றவனாக வாழுவான். இந்த உலகம் அவனுக்கு சதமாய் அவன் இருப்பதே இல்லை. ஏனென்றால் his life is not on this earth, இந்த பூமிக்குருவில் அல்ல, பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியின் வழக்கத்தின்படி அல்ல, உலகத்தான் வாழ்கின்றதை போல் அல்ல. ரோமர் 12 அவர் சொன்னதை போலவே உலகத்தோடு ஒத்தவேசம் தரித்ததை போல் அவர்களைப் போலவே நானும் என்று போதை போல் இல்லை. அவனும் கோபமடைவான். அந்த வாழ்க்கை இருக்கிறதை, அந்த சுயத்தினுடைய வாழ்க்கை, நானும் எரிச்சல் அடைகிறேன், நானும் ஆத்திரமடைகிறேன், நானும் இச்சிக்கிறேன், மோகிக்கிறேன், நானும் இந்த உலகத்தினுடைய ஒரு போட்டிக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் சண்டையிடுகிறேன், நான் வழக்கு ஆடுகிறேன் என்றெல்லாம் போய்கொண்டிருக்கிறது உலகத்தாருக்குரிய அந்த வாழ்க்கை அல்ல. ஐ லிவ் எ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய உயர்ந்த தரத்தின்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஐ மஸ்ட்
செக் இட் அவுட். அதை செக் பண்ணி வாழ்ந்திருக்க வேண்டும். எத்தனை காலம் நான் செக் பண்ணி வாழ்ந்திருக்கிறேன்? ஃபார் எ லாங் இயர்ஸ், 50 இயர்ஸுக்கு மேலாய் அதை செக் பண்ணி அதை வாழ்ந்து பொழுது திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் தட் இஸ் ஃப்ரம் அபவ். பரத்தில் உள்ள மேலானவைகளை நாடுகிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பான தரம் தானா அந்த தரத்தின்படி வாழ்கின்றன, இல்லை கீழான தரத்தின்படி லோயர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி எர்த்லி பீப்புள் வாழ்ந்திருக்கிறேன்னா? நான் தான் மரித்தேனே, மரித்த பிறகு நான் எழுந்தது உண்டானால் அவர்களையோ நான் வாழ்ந்திருக்க வேண்டும். இஃப் ஐ ரியலி ப்ரொக்ளைம் தி லார்ட்ஸ் டெத், கர்த்தருடைய மரணத்தை நான் தெரிவித்திருப்பேன் என்று சொன்னால் ஐ ஹவ் டு பிலாங் டு த திங்ஸ் அபவ். பரத்தில் உள்ள ஸ்டாண்டர்டை வைத்திருந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவதை அங்கே அவர் எப்படி அதை அவர் சொல்லுவார்? நீங்கள் அப்படி வாழ்ந்திருந்தால் கிறிஸ்து வருவார். அவர் வரும்பொழுது நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது என்று அவர் சொல்கிறாரே பாருங்கள், என்னுடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடே கூட மகிமையிலே நாமும் வெளிப்படுவோம். அவரோடே நாமும் சேர்ந்து நாம் போய்விடுவோம். லைஃப் ஜாயின் வித் அ லைஃப். மரணம் ஜீவனோடு ஒட்டப்போவது இல்லை. மரணத்திற்கும் ஜீவனுக்கும் பங்கு இல்லை. ஜீவனுக்கும் தானே பங்கு உண்டு. ஆகவே நம்முடைய ஜீவன் என்று சொல்வதெல்லாம் அவர்தான். கிறிஸ்துவனுடைய ஜீவனை நான் வாழ்கின்ற அப்படின்னாலே என்ன நாம் கொண்டாடுகிறோம்? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று கொண்டாடுகிறோம். யாருடைய ஜீவன்? என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து. சொல்லி பாருங்கள். எஸ், கேன் யூ ப்ரொக்ளைம் இட் அட் எவ்ரி டைம் யூ ஆர் டெம்ப்டட்? சோதிக்கப்படுகின்ற ஒரு துன்ப நேரத்தில் மனுஷிகமாய் பிஹேவ் பண்ண வேண்டிய நேரம் வரும்பொழுதெல்லாம் ஐ லிவ் எ லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துனுடைய என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய ஜீவன் என்று கொண்டாடி இருந்திருக்க வேண்டும். அவர் வருவார். கடைசி நாளில் வரும் பொழுது, வெளிப்படும் பொழுது நானும் அவரோடு கூட மகிமைப்படுவேன் என்ற ஒரு பாக்கியத்தை பெற முடியும். இஃப் யூ டோன்ட் லிவ் தட் லைஃப் ஆஃப் த திங்ஸ் அபவ், கிறிஸ்துடனே அந்த அவரோடே எழுந்தது உண்டானால் என்று அந்த வாழ்க்கையை மேலானவைகளை நாடுகின்ற பூமிக்குரியில் அல்ல என்று வாழாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் வாட் இஸ் த ப்ராஃபிட்? என்ன ஆதாயம் வைத்து கொள்ள முடியும்? ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆத்மாவிற்கே மனுஷனை ஆத்மாவே ரட்சிக்கப்படாமல் இந்த பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? உலகத்தையே கூட நீ ஆதாயப்படுத்திக்கொள் பண்ணினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் ஒன்றுமில்லையே. மனுஷன் பரத்தின் அந்த நித்திய ஜீவனுக்கு ஒப்பாய் என்னத்தை அவன் கொடுப்பான் என்று அவர் கேட்கும் பொழுது அந்த ஆரம்பமே அப்படி அவன் சரியாக அவன் செய்திருப்பான் என்று சொன்னால் he will not understand that கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆகவே எனக்கு இப்பொழுது அவருடனே கூட நான் மரித்தது உண்டானால் நானும் அவருடனே கூட எழுந்திருந்து மேலானவைகளையே நாடுகின்ற அந்த பரத்தின் ஜீவிய தரத்தையே வைத்திருக்க வேண்டும். மேலான தரத்தை, உயர்ந்த தரத்தை, கீழானவைகளே அல்ல என்று அவன் அறிந்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் கூறிவிட்டு இப்படி அவர் சொல்லுவார். ஆகையால் 5ஆம் வசனத்திலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆங்கிலத்தில் புட் டு டெத், அதை மரணத்திற்கு கொண்டு வந்து விடுங்கள். புட் டு டெத். இது என்ன காரியமாக இருக்கிறது? ஏற்கனவே மரித்தீர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பூமியிலே தான் வாழ்கிறோம். பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது யுவர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட் என்பதை உணர்ந்து கொண்டீர்கள். ஒரு பிள்ளையை பார்த்து, அந்த ஒரு பிராமணர் வீட்டில் சின்ன பிள்ளையை நான் இருக்கும் பொழுது அவன் திட்டுகிறான். டேய், நீ பிராமணன்டா, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அவன் திரும்ப செய்வான் வாடா என்று அவன் சொல்ல விட அவன் போட்டுவிட்டு அதிலே பழகி கொண்டே இருக்கிறான். பிராமணன், அது அசுசி, அது அபத்தம் அல்லது என் மூலம் நிறைய வார்த்தைகளை அந்த பிராமண வீடுகளிலே சொல்லுவார்கள். அதெல்லாம் அவன் சொல்லி பழகிறானே பாருங்கள். அதுபோல் ஐ லிவ் எ ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். அப்படி வாழும் பொழுது இங்கே பூமியிலே தான் நான் வாழ வேண்டியிருக்கிறபடினாலே ஐ பிலாங் டு அபவ், பரத்திற்குரியவன் என்பதை உணர்ந்து நீங்கள் வாழும்போது, சின்ஸ் யுவர் ஆன் தி ஏர்த், பூமியில் இருக்கிறபடினாலே உண்டு பண்ணுகின்ற உங்களுடைய மாம்சம் இருக்கிறதே, இந்த மாம்சமானது உண்டு பண்ணும். பாவத்தை உண்டு பண்ணுவது என்று வேறு, பாவத்தையே வாழ்வது என்பது வேறு. உண்டு பண்ணுது என்று சொல்வது அந்த யாக்கோபிலே வசிக்கிறதை போல் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்கிறதே,
கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக, பாவம் பிறப்பதற்கு முன்பாகவே ஒருவன் சோதிக்கப்படுகின்ற நேரத்திலே அதை ஜெயித்திருப்பான் என்று சொன்னால் உண்டு பண்ணப்படுவதில் என்பது இருந்திருக்காது. ஒன்று பிள்ளை உண்டாகிவிட்டது என்று சொல்கிறார்களே, இப்பொழுது பிள்ளை உண்டாகி 1 மாதம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, அதுபோல் கருத்தரித்தல் நடைபெற்று இருக்கிறது. ஆனால் எங்கேயோ பூமியிலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகின்ற இவையெல்லாம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத், கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன். எப்படி அதை நான் தெரிவிக்கிறேன்? அவைகளை எல்லாம் புட் டு டெத், மரணத்திற்கு உள்ளாக்குங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. த டெத், மரணத்தில் உள்ளாக்குவது என்று சொல்வது என்பது நாட் பை மை ஸ்ட்ரென்த், என்னுடைய சொந்த பலத்தினால் நடைபெறுவது இல்லை. ஒரு மனுஷன் நல்லவனாய் மாறுவதற்கு ஒரு ஒரு பக்தியுள்ள ஒரு உலக அந்த இந்து பக்தியில் உள்ள ஒரு மனுஷன், நானும் பார்க்கிறேன் சார், எனக்கு பிடிக்கலை, எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் பிடிக்கலை, இப்படிலாம் இந்த பசங்களோடு சேர்ந்து செய்வதெல்லாம் பிடிக்கலை, ஆனால் என்னவெல்லாம் நான் செய்து பார்க்குறேன், ஒன்றும் முடியல சார் என்று அவன் சொல்கிறான். உலகத்திலையுமே கூட நல்ல அபியாசங்களை செய்து நல்லவனாய் மாறுவதற்கு முயற்சிக்கிறார். அதை ஆண்டவர் எப்படி அவர் சொன்னார், நல்ல மரம் பலனை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டதைத்தான் கொடுக்கும். எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டாலும் அந்த கெட்ட மரம் நல்ல மரமாய் மாறாது. மேக் த ட்ரீ குட், மரம் நல்லதாய் மாற வேண்டும் என்றால் டேர்ன் டு காட், தேவனிடத்தில் நீங்கள் வாருங்கள். ஹீ வில் சேஞ்ச் இட், அதை மாற்றுவார். கோடாரியை வேரிலே வைப்பார், அடியோடு அதை சாய்ப்பார். அந்த கெட்ட மரமே நல்ல மரமாய் மாறும்படி அவர் செய்வார். நீங்களாகவே ஒன்றை மாற்றிக்கொள்வது என்பது எக்காலத்தும் நடக்காதென்று வேதம் எவ்வளவு தெளிவாய் அதை நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறது. திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்கள் என்று தான் நமக்கு பெயர். திவ்ய சுவாபம் என்று சொல்வது சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம் என்று இருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே எப்படி அவன் பெற்றுக்கொள்ள முடியும்? பார்டேக்கிங் ஆஃப் த டிவைன் நேச்சர், அதில் பங்கு பெறத்தான் முடியும். காட்டத்தி மரம் அந்த நாட்டத்தி மரத்தை ஒட்டப்பட்டு இருப்பதை எப்படி அவர் சொன்னார் பாருங்கள். அதுபோல் நீங்கள் கொடியாக இருக்கிறீர்கள், செடியிலே நிலைத்திருந்தால் அந்த செடியில் உள்ள கனிகளுடைய சாரமெல்லாம் இறங்கி மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று அவர் சொன்னாரே, அதுபோல் நீங்கள் யூ ஹேவ் டு கம் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவருக்குள் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பீர்கள். அல்லாமல் நீங்களாக அதை ஒன்றும் அதை மாற்றிவிட இயலாது. ஆகவே ஒருவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே புது வாழ்க்கையை தொடங்கி ஐ எம் ரிசன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே நான் எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தான் நாட வேண்டும், கீழானவைகளே அல்ல. ஆனால் இது உண்டு பண்ணுகின்றது இருக்கிறதே, அது கருத்தரிப்பதற்கு முன்பாக உண்டாகி பிறந்து பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே when the temptation comes, சோதனை என்று வரும்பொழுது put to death, மரணத்திற்குள்ளாக்குங்கள். என்ன வாசிக்கிறோம்? அது கலாத்தியர் 5:24 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவன் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் crucified on the cross, சிலுவையில் அறைந்திருக்கிறான். சிலுவையில் அறைந்திருக்கிறது என்பதைய பொருள் ஒரு ஆணி வைத்து அறைவது என்பது அல்ல. சேயிங் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தனுடைய பலனை கொண்டு நோ என்று சொல்லுவதுதான். ஒரு மனுஷன் 1000 முறை நோ சொன்னாலும் போகாத ஒன்றை ஒரு முறை நோ சொன்னால் போய்விடும். எப்படி என்றால் ஹீ இஸ் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று அங்கே ரோமர் 8 வாசிக்கிறோமே. அதுபோல் பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் சே நோ என்று சொல்லும்போது தட் இஸ் த கிராஸ். சிலுவையை தானாகவே ஒருவன் சுமந்து வந்துவிட முடியுமோ? அந்த சீரேனை ஊரானாகி அந்த யோசேப்பு அவன் யார் வரியான்? சீமோன் அவன் துமக்க வரும்பொழுது கட்டாயப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. அவனை கட்டாயப்படுத்தி தான் தூக்கி வர செய்தார்கள். அவனால் முடியுமோ? ஒரு காலம் முடியாது. Who can carry the cross like Jesus? இயேசுவை போல் மை வில் நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று சொல்லி சித்தம் ஆகக்கடவுள் என்று வருகிறானே, அவன்தான் அதை சிலுவையை சுமந்துவிட முடியும். He has to say strongly, ரொம்ப அழுத்தமாய் ஆணித்தரமாய் அவன் என்ன சொல்கிறான்? நோ, இல்லை என்று சொல்கிறான். இயேசு இப்போ நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று சொல்கிறானே, அதுதானே என் புட்டு டெத், மரணத்திற்கு ஊற்றுவது. பை ஹூஸ் பவர், யாருடைய பவர்னால் அதை அவன் சொல்ல முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? நான் பை யுவர் பவர், உங்களுடைய வல்லமையினால் அல்ல. இந்த ஏஞ்சல் கேம், பரத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தி, ஹீ கேவ் த ஸ்ட்ரென்த், அவரை பலப்படுத்தி எப்பொழுது பலன் அடைய வேண்டும்? எவ்ரிடே
பீயிங் வித் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் என்பது ஒவ்வொரு நாளும் பலனடைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உண்டு பண்ணுகின்ற இந்த சோதனைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் பலனடைந்திருக்க வேண்டும். நாட் மை வில் என்று சொல்வதை அவன் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் அவன் சொல்லும் பொழுது அந்த பாவம் கற்பம் தரிப்பதற்கு முன்பாகவே இட் இஸ் ஓவர் கம், ஜெயம் பெறுகிறது. உண்டு பண்ண பிறகு அல்ல, உண்டு பண்ணுகின்ற நேரத்திலேயே வி புட் டு டெத், மரணத்திற்கு உள்ளாக்குகிறோம். அயாஸ்கி நான் கேட்கிறேன், இது போன்று ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவத்தில் பெரும்பாலும் வாழ்வதில்லை. அவர் வாழ்வதெல்லாம் உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் இயேசு இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம், சர்ரென்று பறந்து நாம் பரலோகத்திற்கு போய்விடலாம். இது ஒன்று தானே அவர்கள் வைத்திருக்கிறார்களே அல்லாமல் நாட் டு லிவ் ஆன் திஸ் எர்த் எ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு இல்லை ஐயா. அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை பார்த்தால் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்ற கூட்டங்களை பார்த்தால் அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியோ பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைத்து விட்டது. ஐ எம் ஏ கிறிஸ்டியன். அது என்ன ஆனாலும் எது ஆனாலும் என்ன வேண்டுமானாலும் இந்த பூமியில் எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொண்டு லோ தரத்திலே வாழ்ந்து கொண்டு கீழானைகளே நாடி வாழ்ந்து கொண்டு மேலானைகளை நாடாமல் வாழ்ந்து கொண்டு எப்படியாயிலும் வாழ்ந்து கொண்டு அதென்ன ஸ்டாண்டர்ட், பெரிய ஸ்டாண்டர்டை பற்றி பேசிக்கொண்டு நான் கிறிஸ்தவன் போதும் இந்த பூமியில் வாழ்ந்து முடித்து விட்டு பறந்து விடலாம் என்று எண்ணுகின்றானே, ஹீ இஸ் டிஸ்குவாலிஃபைன். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்வாரோ? ஏன் அப்படி எழுதியிருக்கிறது? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்வது ஏன் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறேன் என்று தெரியுமா? வி கண்டினியூஸ்லி ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத். கர்த்தருடைய மரணத்தை தொடர்ச்சியாய் தெரிவிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். பேரிங் த டையிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார். இயேசுனுடைய மரணத்தை சுமக்கிறோம் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் டையிங் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். டையிங் என்று சொன்னால் மரித்து கொண்டே இருப்பது என்று அர்த்தம். தட் மீன் கொஞ்சம் கொஞ்சமாய் மரிப்பது என்றும் அல்ல. டுடே ஐ டை, டுமாரோ ஐ டை, எஸ்டர்டே அடுத்த நாள் நான் மறிக்கிறேன். வாட் ஹேப்பன் எஸ் அன்று மடித்தது என்ன? எஸ், தட் இஸ் கண்டினியூயஸ் தொடர்ச்சியாய் டையிங் என்று சொல்லுவதை ப்ரொக்ளமேஷன். அது மரணத்தை தெரிவிக்கிறவன் அவன் வாழ்ந்த நாட்கள் 365 வருடத்திலே வாழ்க்கையிலே அவன் 65 நாட்கள் வீணாகி போய்விட்டாலும் 300 நாட்களை இடைவிடாமல் தேவனோடு சஞ்சரித்தான் பாருங்கள். அதுபோன்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அதில் ஒரு இடைவெளி வந்திருந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் ஐ ஆம் ரிசன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே நான் எழுந்தது உண்டானால் என்பதை நிரூபித்து மேலானவிலேயே நாடுகிற வாழ்க்கையை ரொம்ப கேர்ஃபுல்லாய் கவனமாய் வாழுகிறேன். ஐ நெவர் வாண்ட் டு கம் டவுன். அந்த இடத்தை விட்டு, மேலான தரத்தை விட்டு, லோயர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கிறிஸ்டியனை பார்த்து கூட பரவாயில்ல, அவனே தான் வாழுகிறான். நான் அனுபவிக்காத ஒரு இச்சையை அனுபவிக்கிறானே, பரவாயில்லையே நம்மவும் அறிவை அனுபவிக்கலாம் என்று அவன் வாழுவானா? இஃப் ரியலி டைட் வித் கிரைஸ்ட் he will say that is a wrong thing. அது கீழான தரம். இட்ஸ் த லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். ஐ ஒன்ட் லீவ் தேட். நானும் பதில் இப்படி குலைத்து கொண்ட வாழ்வு ஒருவருக்கொருவர் பட்சித்தால் சாவீர் என்று எழுதியிருக்கிறதே, அவன் பட்சித்தால் நமக்கு என்ன? ஐ ஒன்ட் பைட் அகைன். மறுபடியும் நான் போய் பல்லை காட்டி கடிப்பதாம்? நோ. வாட் சுட் ஐ டூ? உண்டு பண்ணுகின்ற இந்த துர் இச்சைகளையும் காம விகாரத்தையும் போட்டியும் புறாமையும் உண்டு பண்ணுகின்றது. பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் I kill it, put to death. மரணத்திற்கு ஊற்ற வேண்டும். That is the Christian life. அது அவர்கள் வாழாதபடியினாலே இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயரை இங்கே சூட்டினார் என்று தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று பெயர். என்ன பெயர்? அவர்கள் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றவர்கள் தான். ஆனால் அவர்களோ இந்த சுவிசேஷத்தை செம்மையாய் வாழ்ந்து கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிற அந்த உயர்ந்த தரம் இருக்கிறதே, அதன்படி வாழ மறுத்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று பெயர். அது அங்கே என்ன அவர் சொல்கிறார்? ஆகையால் அந்த 5ஆம் வசனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை புட்டு டெத், மரணத்திற்கு ஊற்றி அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே இது செய்யாதபடினாலே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். கீழ்ப்படியாத அஞ்ஞானிகளை அவர் சொல்லவில்லை, கீழ்ப்படியாத வெளியே உள்ள அந்த புரஜாதிகளை அவர் சொல்ல வரவில்லை, துன்மார்க்கர்களை அவர் சொல்ல வரவில்லை. பிள்ளைகள்
இதை நிறுவனங்கள் எழுதுவது முழுவதும் அஞ்ஞானிகளுக்கு சொல்லி கீழ்ப்படியாத பிள்ளைகளே என்ற உலகத்தை அவர் சொல்ல வருகிறார். இங்கே இருக்கிற பிள்ளைகள் they don't obey this gospel. இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிவது இல்லை. அப்பம் விற்க வருகிறார்கள், ஏன் வரிசையாக அப்பம் விட்டு போவார்கள். இந்த அப்பம் விற்க ஆராதனை நாங்களும் வருகிறோம் என்று கூறி அன்றை விட முன்பை விட அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். 100 பேர் இருக்கிற இடத்துல 150 பேர் வந்திருப்பான். ஏனென்றால் அப்பம் விட்டால் அது நமக்கு நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கான். நன்மை வாங்க போகிறேன் என்று சொல்லி அடித்து முண்டி விடித்து கொண்டு வாங்கி கொண்டு வாழ்கிறார்களே. இதெல்லாம் அவர் செய்துவிட்டு அவளுக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? கீழ்ப்படியாத பிள்ளைகள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் அவர்கள் தங்களுக்குள் உண்டு பண்ணுகின்ற அந்த இச்சைகளை கொள்ளுவதில்லை, அதற்கு மரணத்தில் ஊற்றுவதில்லை. they don't want to live with the standard of the things above. உன்னதத்தில் இருக்கக்கூடிய மேலாணைகளுடைய நாடுகின்ற அந்த பரத்தின் ஜீவனுக்குள் அவள் வருவதே இல்லை. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்ற கேள்வி அவர்களை வந்து தாக்குவதில்லை. if you really risen with Christ என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், எஸ் ஐ எம் ரிசன் வித் கிரைஸ்ட். அப்படியானால் ஏன் கீழானைகளை பார்க்கிறாய், மேலானைகளை நாடு என்று சொல்ல. எஸ், இப்பொழுது வந்திருக்கிற சோதனையை நான் அழித்து போடுவேன். பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நோ என்று கூறுவேன். புட் டு டெத் நோ என்று கூறுவேன். புட் டு டெத் நாட் மை வில், புட் டு டெத். அது சித்தத்தை சிலுவையிலே அறைந்து ஐ வில் டூ த வில் ஆஃப் காட். ஹல்லேலூயா. That is the place of, நம்முடைய மேஜையினுடைய மாபெரும் பொருள் அதுதான். 20,000 பேர் கூடி வந்து இதை நான் பேசியிருந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதீர்கள். If you are few, God will say you are the blessed people. You can understand it clearly. You must live for this life. இந்த வாழ்க்கைக்காக வாழ வேண்டும் என்று அழைப்பதை நீங்கள் கேட்கவில்லையோ, அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டாமோ? இத்தனை பேர் தான் என்று எண்ணாதீர்கள். இத்தனை பேரும் வாழ்ந்தால் சொர்க்கம் அங்கே மகிழும். இத்தனை சகோதரர்களும் வாழ்ந்து விட்டால் சொர்க்கம் அங்கே பரமானந்தம் கொள்ளும். அதுபோன்று வாழ்க்கை வாழ்ந்து விடுங்கள். என்ன வாழ்க்கை வாழ வேண்டும்? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுகின்ற ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை, த லைஃப் வித் கிரைஸ்ட். எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது என்று அவருடைய அங்கேயே மறைந்திருந்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு அவர் என்னவெல்லாம் அவர் அதற்கு முன்பும் அவர் ஒன்றை அவர் சொல்லுவார். என்னவென்று சொல்வார் என்று தெரியுமா? அந்த முந்தின கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். என்ன அவர் கூறுவார்? நீங்களோ 20ஆம் வசனம், நீங்களோ கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். என்ன சொல்கிறார் பாருங்கள், உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படியே பிழைக்கிறவர்களைப் போல மனுஷனுடைய கட்டளையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி வராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையிலெல்லாம் கை கொள்வதோ கை கொள்ளாமல் போவதோ காரியமில்லை, இவையெல்லாம் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் நீங்கள் ஒழித்து போடுங்கள், பிரயோஜனமற்றது. இப்படி மாம்சத்தை பேணுவதும் தவறு என்று அவர் சொல்லுவார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மனுஷிய கட்டளை என்று ஒன்று வருகிறதே பாருங்கள். எதை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார்? மனுஷனுடைய கட்டளையின்படி நடந்து கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உள்ள வழிபாடுகளுக்கு, கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் விலகி நின்று வாழ்ந்தபடியினாலே பொய்யான அந்த மனுஷனுடைய ஆராதனையும் தாழ்மை என்று சொல்லுகிற மனுஷிய ஆராதனையை விட்டு விலகுங்கள் என்றும் அவர் சொல்லுவார். இன்னொரு பகுதி அவர் குறிப்பிடுகிற அந்த முந்தின பகுதி, அடுத்த பகுதியும் ஒன்றை முக்கியப்படுத்தி அதை சொல்கிறார். அது என்னவென்றால், ஃபாலிங் பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாக விழுகிறதை அதை அவர் சொல்கிறார். விக்கிரகத்திற்கு முன்பாக விழுகிறதை குறித்து அவன் சடங்காச்சாரமாய் செய்துவிட்டு போவான். இங்கேயோ மனுஷனுடைய கட்டளையின்படி நடப்பதும் பொய்யான தாழ்மையுடையவர்களாய் மாறுவதும் மனுஷனை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கும் பார்க்கிறோமே பாருங்கள். அங்கே ஒரு போப்பாண்டவர் இருக்கிறதே போல், சூப்பர்டென்ட் பாஸ்டர் இருக்கிறதே போல், ஒரு பிக்
ஒரு பாஸ்டர் அல்லது பிக் பிரதர் என்று இருக்கிறதே போல் ஒர்ஷிப்பையும் அவர் சொல்லுகின்ற காரியத்தெல்லாம் கேட்டு தொடாதை ருசி வராது என்று சொல்வதையெல்லாம் யோசித்து கூட பார்ப்பது. ஐ டைட் வித் வேர்ல்டு ஒர்ஷிப், உலகத்தின் ஆராதனைக்கு நான் ஆராதனைக்கு நான் விட்டு விலகினேன். ஆகவே வாட் த பைபிள் சே, வாட் த வேர்ட் ஆஃப் காட் சே, புத்தக சொல்லி என்னை குறித்து என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பார்க்காமல் இவர்களோ உலக விளக்கத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தார்கள். த சர்ச், ஒரு சபை என்று சொல்கின்ற ஒரு வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், நாம் உலக வழக்கத்தின்படி மனுஷிய கற்பனையின்படி வாழ்ந்துவிடக்கூடாது. வி ஸ்டாண்ட் ஆஸ் எ சர்ச், ஒரு சபையாக இருந்து இந்நாள் வரைக்கும் மனுஷிய கட்டளைக்கு உட்பட்டு அதை தொடுவது, இதை தொடுவது, தீண்டக்கூடாமல் இருப்பது என்றெல்லாம் நாம் உட்பட்டு வாழவில்லை. ஒரு முறை நான் இவ்வாறு கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த பிரதர் அவர் நம்முடைய சபையில் இல்லை, ஆனால் ஆகையினால் அவரிடத்தில் பேசினால் அவரை நீங்கள் புழங்கினால் செத்துப்போவீர்கள், தீண்டாதே தொடாதே என்பதை போல் ஒரு தீண்டத்தகாத ஒன்றையெல்லாம் சபையிலே போதிப்பதை கேட்டு அதன்படியே நடக்கிற சபையிலே அறிந்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்பொழுதுதான் கண்டேன், இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தது எப்படியோ அதே போலவே இந்த உலக வழக்கத்திற்கும் மரித்திருக்க வேண்டும், மனுஷிய கட்டளைகளுக்கும் மரித்திருக்க வேண்டும். தொடாதே, தீண்டாதே, புசியாதே என்று சொல்லுகின்றதையெல்லாம் மனுஷிய கட்டளை என்று அந்த 22-21 கொலோசையிலே வாசிக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் அழிந்து போகுமே, இதையெல்லாம் ஒன்றும் இருப்பதில்லை, இதுவா ஜீவன் என்று அவர் கேட்பார். எனவே மரணம் என்று சொல்கின்ற அடுத்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, த சர்ச் would never worship a man, ஒரு மனுஷனை ஆராதிக்கிற ஒரு சபையை இருந்து விடவே கூடாது. அவர் சொல்லுகிறது தான் தெய்வ வாக்கு என்று இருந்து விடக்கூடாது. எங்கும் பரவி இருக்கக்கூடிய 99% போல் பரவி இருக்கக்கூடிய கொடிய காரியம் என்னவென்றால், மனுஷனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னால் தொடுவதில்லை, அவர் சொன்னால் தீண்டுவதில்லை, அப்படி சொன்னால் இப்படி வாழ வேண்டும், நான் சொல்கிறேன் இதை கேள் என்று சொல்வதை போல் இருக்கிறதெல்லாம் வேத வாக்கியத்தின்படி இருப்பதில்லையே. வேதவாக்கியத்தினுடைய மேன்மையை தேவனுக்கு சமமாய் ஆண்டவர் சொல்லவில்லையோ? அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொல்வதை அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ? தேவனுடைய வார்த்தையை தவிர புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்துவிட வேண்டாமோ? அப்படியெல்லாம் இல்லாமல் சபை இன்று வரை எப்படி இந்த கடந்த 39 வருடங்களாய் 42 வருடங்களாய் நிலைத்து நிற்கிறதோ அதுபோலவே கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாய் இட்ஸ் நெவர் bow for the commandment of men, மனுஷனுடைய கட்டளைக்கு சாய்ந்து விடக்கூடாது. இட் இஸ் ரிட்டன் தேர், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்று இருக்கிறதை அதை போற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களாய் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய இரவுகளும் தியானமாயிருந்து அவருடைய நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இளையோராக இருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிற அந்த பங்கை தான் வைத்திருந்திருக்க வேண்டும். அல்லாமல் சர்ச், ஒரு சபையானது கிறிஸ்துவுக்கு என்று வாழும் பொழுது இட்ஸ் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் மென், மனுஷிய கட்டளைக்கு புறமாகி இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தினுடைய ஆதாரம் ஏதும் இல்லாமல் எதையாயிலும் ஒன்றை மனுஷன் சொன்னான் என்பதை வைத்து கண்மூடித்தனமாய் விசுவாசிக்கிற நம்புகின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது we feel pity for them, அவளுக்கு மிகவும் வருந்துகிறோம். இந்த உலகம் தத்தளித்து இருக்கிறது, ஆனால் உண்மையான சில கிறிஸ்தவன் கூட தள்ளாடி போய் மனுஷிய கற்பனைகளுக்கு அதை உடன்பட்டு வாழ்வது தவறல்லவா? அதை ஆராய்ந்தாலே மனுஷிய கட்டளை என்று விளங்கி இருந்திருக்க வேண்டாமா? ஆகவே நீங்களோ மாயமான தாழ்மையிலும், அந்த 19ஆம் வசனத்தில் சொல்கிற மாயமான கொலோசியர் 2:19, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று தேவதூதர்களுக்கு செய்கிற ஆராதனை என்று சொல்வதெல்லாம் அந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே வாசிக்கிறதை போல் அங்குள்ள மூப்பனுக்கு பெயர் இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று பெயர், அவன் தூதன் என்று பெயர். கர்த்தருடைய தூதனுக்கு ஒப்பாகவே ஹீ இஸ் எ ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், அவன் தூதனாக இருக்கிறான், அந்த தூதனுக்கு சொல்லு என்று சொல்லுவார். அதுபோல் த ஒன் ஹூ ரிசீவ் த மெசேஜ் ஃப்ரம் காட், தேவனிடத்தில் செய்தியை வாங்கி கொண்டு வருகின்ற அந்த மூப்பனுக்கு கூட ஹீ இஸ் எ மெசஞ்சர். ஆனால் தமிழில் அங்கே வாசிக்கும் பொழுது தூதன் என்று எழுதியிருக்கிறது, தூதுவன் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஒரு ப்ரீச்சிங் பண்ணினால் என்ன, அல்லது வல்லமையான ப்ரீச்சிங்காக இருந்தால் என்ன, அல்லது தீர்க்க தரிசனத்தை போல் அங்கு வல்லமையாக இருந்தால் என்ன, அதுபோன்ற காரியத்தில் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையை மாயமான தாழ்மை என்று அதை சொன்னார். அதை போய் அவர்களை போய் ஒர்ஷிப் பண்ணுவதோ, நீங்கள் சொல்வதெல்லாம் அப்படியே கேட்கிறேன் என்று சொல்லுவதோ மாயமான தாழ்மை என்பதை அறிந்தீர்களோ?
மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் சிலர் விருப்பமுற்று, இவர்களோ தங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகிறார்கள். நீங்களோ எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெறிகின்ற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொண்டு வாழுங்கள். The whole body is growing towards the head. தலையாய கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வர வேண்டும். I cling on to Christ. கிறிஸ்துவை தலையாய் கொண்டு வந்த வாழ்க்கை, ஹல்லேலூயா, அந்த ஜெனியூனிட்டி, அந்த மாறாத போலியற்ற அந்த வாழ்க்கையை ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பித்து வைத்த அந்த கர்த்தர் இன்று வரைக்கும் அந்த வளர்ச்சியில் தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன எழுதியிருக்கின்றது தெரியுமா? அவர் வறண்ட நிலத்திலே வேர் விட்டு பிதாவை நோக்கி துளித்து வளர்கின்ற இளங்கிளையை போல் அவருக்கு முன்பாக வளர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதே பாருங்கள். That is the real growth. மெய்யாகவே தலையாய கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்கு மாத்திரமே ஆன்சரபிளாக இருந்து கொண்டு பதில் உரைத்து அவரோடு பேசி வாழ்கின்ற வாழ்க்கையே இருக்கிறதே. That is for me life and death. மரணமா ஜீவனா என்பதை போல் I live that life. That's a beautiful life. Hallelujah. I want to bring up many people like that. அதைத்தான் நாம் பாடுபடுகிறோம். எத்தனையோ ஊழியங்களை, பத்திரிகை ஊழியங்கள் செய்கிறோம், நம்முடைய யூடியூப் ஊழியங்களை செய்கிறோம், நம்முடைய வெப்சைட் ஊழியங்களை செய்கிறோம். We print a lot of magazines, we distribute so many literature. அத்தனைக்கும் காரணம் என்னவென்றால் people should grow towards the head. தலையாய கிறிஸ்துவுக்குள் ஓங்கி வளர வேண்டும் என்பதுதான். அதற்கு விரோதமாய் வருகின்றதையெல்லாம் எத்தனை தாசர்கள், பரமானந்த மையராக அது அவர் இருக்கட்டும், ஏடபிள்யூ டோசராக இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லி அப்போசிட் அதை எதிர்த்து நின்றதெல்லாம் எடுத்து வைத்து நாம் போடுவதற்கெல்லாம் காரணம் டை வித் திஸ் வேர்ல்ட்லி திங்ஸ். இந்த பூமிக்குரிய இந்த ஆராதனைக்கு மண்ணை கவிழ்ந்து நின்று ஆராதிப்பதை விட்டு விடுங்கள். அவன் சொல்லிவிடுவான், இதை தொடாதே, அதை தீண்டாதே, இப்படி செய்யக்கூடாது, அங்கிட்டு டேர்ன் பண்ணாதே, இந்த பக்கம் திரும்பாதே என்று அவன் சொல்லிவிடுவான். அதை நம்பி அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது பீப்புள் ஆர் சஃபரிங் லைக் ஒரு ரோபாட்டை இயந்திரத்தை ஏந்துவதை போல் ஒரு பட்டனை அடித்தால் அது நடக்கும், இல்லை என்றால் நடப்பதில்லை. அதுபோன்று ஜீவனற்றவர்களாய் வாழ்வது சரிதானா? அதற்கும் மரித்து விடுங்கள், இந்த உலக வழக்கத்திற்கும் மரித்து விடுங்கள் என்று அவரை சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆகவே where is my life? My life is hidden with Christ. ஹல்லேலூயா. எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், பெரிய பேரலைகள் அல்லது புயல் வீசின காலங்களிலே என்னமோ நடந்து கொண்டிருந்தாலும் I used to say to the Lord, whatever it is, my life is hidden with you. என் ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. No one can touch that. அதை ஒருவரும் பறித்து கொள்ள இயலாது. ஆகவே I lived a happy life through all the trials. எத்தனையோ பாடுகளுக்குள் போகின்ற காலங்களிலேயும் my confession is, என்னுடைய அறிக்கை என்னவென்றால், ஓ லார்ட் மை கிரைஸ்ட், மை லைஃப் இஸ் ஹிடன் வித் யூ. என்னுடைய ஜீவன் உண்மையில் மறைந்து இருக்கிறது. இட் இஸ் ப்ரொடெக்டட், பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் ப்ரொடெக்டட், மை ஃபேமிலி இஸ் ப்ரொடெக்டட், மை சர்ச் இஸ் ப்ரொடெக்டட். ஐ சீ தட். சபையும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அங்கே வாசலிலேயே அந்த டோர்லேயே எழுதி வைத்திருக்கிறோம். என்ன எழுதி வைத்திருக்கிறோம்? இயேசுவே நம்முடைய ஜீவன் என்று எழுதியிருக்கிறோம். பாருங்கள், ஜீவன் கொண்ட சபையிலே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனை கொண்டிருக்கிற ஒரு சபை. யாரை தேடுகிறீர்கள்? மரித்தோர் மத்தியிலே இயேசுவை தேடுகிறீர்களோ? அவர் இங்கில்லை, உயிர்த்தார் என்று சொல்லுகிற பரத்தின் ஜீவனை வைத்து வாழ்கின்ற ஒரு சபையை அழித்துவிட இயலுமோ? அது ஏனென்றால் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஜீவனை வைத்து பேணி பாதுகாத்துப்பட்டு வருகின்ற சபை அல்லவோ. நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய் இட். அதை அழித்துவிட இயலாது. இன்னொரு ஆர்டர் வருகிற காலங்கள் தாமதமாய் 1000 வருடங்கள் ஆனாலுமே கூட இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் காட். தேவனுக்கு நிலைத்திருக்கும். ஏனென்றால் their life is hidden with Christ. very safely, பத்திரமாய் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தாரை போல் நீங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் என்று வருகிற அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்வதை போல் இல்லாமல் இந்த பூமியிலே கர்த்தருடைய ஜீவனை பெற்று வாழ்ந்தது உண்டானால்
அவருடனே உடனே எழுந்தது உண்டானால், மேலானவைகளே உயர்ந்த தரத்தின்படி வாழ்வது உண்டானால், இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே யூ ஹேவ் டு டூ ஒன் திங், ஒன்றை செய்ய வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? புட்டு டேர், அழித்து விடுங்கள். பரிசுத்தன் பலத்தினால் அழித்து விடுங்கள். எதை அழித்து விடுங்கள்? உங்களுக்குள் உண்டு பண்ணுகின்றதே பாருங்கள். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கின்றபடினாலே விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிராராதனை, பொருளாசை, இது போன்ற பூமியிலே உண்டு பண்ணுகின்ற என்ற 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை எல்லாம் அழித்து போடுங்கள். எஸ், உங்கள் அவயவங்களை அவினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பேன் என்று எழுதியிருக்கிறதை அவ்விதமாய் டிஸ்ட்ராய் அதை சுய விருப்பமாய் செய்கிறதை மறுத்து ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தன் பலத்தினாலே சே நோ, இல்லை என்று சொல்லி மறுப்பது தான் சிலுவை. சிலுவை என்றால் என்னவென்ற அர்த்தம் கிராஸ், புட் இன் த கிராஸ், நோ என்று சொல்லி டு லீவ் ஃபார் காட், தேவனுக்கு வாழ்கின்ற பரத்தின் வாழ்க்கை வாழ்வது தான் அவருடைய மேஜையில் பங்கு பெறுவர்களுடைய உயர்ந்த மேலான தரம். அதுபோன்று தரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மை லைஃப் இஸ் ஹிடன் வித் கிரைஸ்ட், ஐல் மேலானவிலேயே வாழ்கின்ற ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை விட்டு பூமிக்குள்ளே அல்ல என்று வாழ்ந்து பரிசுத்தமின் பலத்தினாலே அவருடைய மரணத்தை தெரிவித்து ஜீவனை கொண்டு வாழ நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். நம்மில் ஒருவராவது கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்ற பெயருடையவர்களாக போய்விடக்கூடாது. 1000 பிரசங்கம் கேட்பார்கள், நல்ல பிரசங்கம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் they won't leave that. தங்கள் உண்டு மணிகின்ற அவயவங்களை வாழ வைத்து கொண்டே இருப்பார்கள். அவயவங்களை புட்டுட்டே மரணத்தில் ஊற்றினார்களா? நோ என்று அதற்கு அந்த துர் இச்சைகளுக்கு அவள் சொன்னார்களா? இல்லை, அதை வைத்து கொண்டே வாழுவார்கள். அவள் அப்பவும் எடுப்பார்களா? ஏஸ், அப்பவும் எடுத்துக்கொள்வார்கள். தேட் இஸ் த worst ஆஃப் ஆல் திங்ஸ். மிக மோசமான ஒரு பகுதி. தங்களுடைய வாழ்க்கையிலே அபகீர்த்தியாய் அபாத்திரமாய் அவருடைய அப்பத்திலே ரசத்திலும் புசித்தார்கள், பானம் பண்ணினார்கள் என்று சொல்வது சரிதானா? அப்படி இல்லாமல் நல்ல மனம் திரும்பி நல்ல சுத்த இதயத்தோடு கூட நல்ல திருந்திய வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்ப்பணித்து அப்பம் எடுத்தாலும் பரவாயில்லை. இல்லாதபடி துர்ரிச்சையை உண்டு பண்ணுகின்ற உங்களுடைய சரீரங்களை பூட்டுட்ட மரணத்திற்குள் ஊற்றாதபடி தொடர்ந்து வாழலாம் என்று எண்ணுவது கீழ்ப்படியாத பிள்ளைகள். அஞ்ஞானிகள் அல்ல, இவர்கள் பிள்ளைகள். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தெய்வ கோபாக்கினை வரும் என்று எழுதியிருக்கிறதை உணர்ந்து தெய்வ பயத்தோடு அவருடைய மேஜையிலே நாம் பங்கு பெற கடவோம். நாம் எவரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்ய கடவோம். பிதாவே, உம்முடைய சரீரமான சபையாய் எங்களை தெரிந்து கொண்டு நீ முன்குறித்த மக்களை எங்களை மத்தியிலே வைத்து ஜீவன் கொண்டவர்களாய் வாழ எங்களை அழைப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் கீழே இறங்கி விடாதவர்களாய் மேலானவர்களே நாடுகிறவர்களாய் கீழ்ப்படியாத பிள்ளைகளைப் போல் இல்லாமல் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகின்ற சோதனைக்கு உட்படுகின்ற அனைத்தையும் நாங்கள் நம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எங்களுடைய சரீரத்தின் செயல்களை நாங்கள் கொன்று மரித்து வாழ உதவி செய்தலும் அப்படியே நடைமுறை கிறிஸ்தவர்களாய் உமக்கென்று உயர்ந்த தரத்தின்படி வாழ யாருக்கும் அனுகிரகம் செய்வீராங்க, கிருபையாக இருப்பீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.